வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி முள்ளு முறுக்கு பண்ண போகிறேன். இந்த டம்ளரால் 3 வரட்டரிசி மாவு, மிஷின் மாவு தான், நல்லா சலித்து வச்சுருக்கேன். இது 3. இதால் 1 பொட்டுக்கடலை கொஞ்சம் கம்மி, பொட்டுக்கடலை பொடி. இதால் 1 பயத்தம்பருப்பு லேசாக வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி சலித்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் இப்படி தேய்ச்சிட்டு போட்டால் வாசனையாக இருக்கும். அரை டீஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு தான் அது போட்டேன். அப்புறம் பெருங்காய கட்டி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், எல்லாத்தையும் மாவில் ஒன்றா கலந்துக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். ஒரு பெரிய கரண்டியால் 1 கரண்டி ஆயில் சூடு பண்ணியிருக்கேன், அதை இதில் விட்றேன். ஆறட்டும், கையை வைக்க வேண்டாம், கொஞ்சம் ஆறுனதும் இழுத்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ வெண்ணெயெல்லாம் போட்டதும் இப்படி பிடிச்சா பிடியணும், கெட்டியாக ஊற்றா ஊதிடணும். இனிமேல் இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். இந்த திக்னஸுக்கே இப்படி பிசைஞ்சு வச்சுங்க. இந்தமாரி கையில் ஒட்டக்கூடாது. இப்படி கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ ஸ்டார் வச்சு ஒத்த வச்சு போட்டிருக்கேன். 3 கண்ணும் இருக்குது, அதுவும் போட்டுக்க. எது வேணுமோ, யாருக்கு எது வேணுமோ பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒத்தையில் புழிஞ்சு பார்க்குறேன். இருக்கிறது போட்டிருக்கேன், இதுலேயும் பிழியலாம். இந்தமாரி நல்லா எல்லாம் கொதித்ததும் ஓசையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க. இப்போ எடுத்துடலாம். முள்ளு முறுக்கு ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.